ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம். வெல்கம் டு வெந்தாரா கிளப் வழங்கும் ஆஃப் த ரெக்கார்ட் வித் எம்கேபி. நம்ம ஷோவில் மாறி மாறி விதவிதமான கெஸ்ட் வந்துட்டு இருக்காங்க. அதில் இன்றைக்கி வந்திருக்கிற 2 பேர் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இவர்களை ஒருவரை நீங்கள் முதல் அங்கீகாரம் இயக்குனராக பார்க்க போகிறீங்களா நடிகராக பார்க்க போகிறீங்களான்ற கன்ஃபியூஷன்லேயே இருக்கும். அமேசிங்கான படங்கள், அவுட்ஸ்டாண்டிங்கான நடிப்பு எல்லாத்தையுமே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஆர்ட். அண்ட் இப்போ மக்கள் தலைவா அப்படின்ற ஒரு படத்தில் 2 பேரும் சூப்பர்ப் ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுடைய கரண்ட் அரசியல் சூழலில் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படமாகவும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்மளோட வெந்தாரா கிளப் வழங்கும் ஆஃப் த ரெக்கார்ட் வித் எம்கேபியில் ப்ளீஸ் வெல்கம் மிஸ்டர் ரவி மரியா அண்ட் மிஸ்டர் பேரரசு. வணக்கம். வணக்கம் வணக்கம் பாலாஜி. வணக்கம் சார். பயங்கரமா ட்வின் பண்ணிட்டு வந்திருக்கீங்களே. இந்த இப்போ நம்ம ஊர் ஜென்சிலாம் ட்வின்னிங் அப்படிம்பாங்க. 2 பேரும் கலர்லாம் அப்படியே சேமா வந்துட்டு. ஸோ இன்னைக்கு சார் இவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர் ரொம்ப ரேராக இந்த வாட்டி இந்த படத்துக்கு டெபியூட்டன்ட் ஹீரோன்னு அவார்டு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதில் நீங்கள் ஹீரோவாக பண்ணியிருக்கீங்க. அண்ட் இதில் நீங்கள் உங்களை எக்கச்சக்கமான படங்களில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த படத்தில் நீங்கள் ஒரு ஆக்டராகவும் பண்ணியிருக்கீங்க இல்லையா? மக்கள் தலைவான்ற படம். நம்ம இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி சார், இந்த ஷோவில் முதல்ல ஒரு செக்மெண்ட் ஒன்று ஆரம்பிப்போம். உருட்டிஃபை அப்படின்னு ஒரு செக்மெண்ட் ஆரம்பிப்போம். அதில் உங்களை பற்றி இவரை பற்றி நீங்கள் 3 விஷயங்கள் சொல்கிறோம், ரைட்டா? அந்த 3 விஷயங்களில் 2 விஷயங்கள் பொய்யா இருக்கணும், ஒரு விஷயம் உண்மையாக இருக்கணும். எண்ட் ஆஃப் த எபிசோடில் நாங்கள் இதில் எது உண்மை பொய் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ முதல்ல யார் சொல்கிறீங்க நீங்களே டிசைட் பண்ணுங்க. எங்களை பற்றி நாங்களே சொல்லிக்கணும். ஆமாம், 3 விஷயம். இது மக்களுக்கு தெரியாத சில விஷயங்களா கூட இருக்கலாம், தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம். இல்லைப்பா நான் 2 உண்மை அட்லீஸ்ட் சொல்லுவேன், நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லலாம், அது உங்களுடைய விருப்பம். ஓகே, நான் ஆரம்பிக்குவா? ஓகே ஓகே. இப்போ நான் ஒரு இயக்குனராக ஒரு கதை பண்ணும்போது ஒரு ஏற்கனவே ஹிட்டான படங்கள் ஒரு 10-15 படங்களை பார்த்துட்டு அதுலேருந்து ஒவ்வொரு சீனாக எடுத்து கோர்வையாக அது ஒரு கதையாக்கி என்ன அப்படி தான் நான் அப்புறம் தான் வெற்றியிட வைக்கிறேன். ஒன்று. இன்னொன்று, டெய்லி நான் ஜிம்முக்கு போகிறேன். ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுறேன். அங்கே ஜிம்மு எக்ஸசைஸ் பண்ணுறத வேடிக்கை பார்க்காம நான் ஜிம்மு ஒரு 100 தண்டால் எல்லாம் ஏற்பட்டு பண்ணிக்கிறேன். டெய்லி ஒரு 2 ஹவர்ஸ் ஜிம்மில் நான் 2 ஹவர்ஸ் ஜிம்மு. ஆமாம், ஜிம்மில் நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். கரெக்ட். ஒர்க் அவுட் பண்ணி இந்த பாடி அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கரெக்ட். 3வது, ஒரு படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிலேருந்து ரிலீஸ் வரைக்கும் அதில் முழுக்க இன்வால்வாக இருப்பேன். ஓகே, ஒரு படம் முடிஞ்சு அது ரிலீஸ் ஆகி அது போய் தேட்டரில் ரிசல்ட் பார்க்குற வரைக்கும் அடுத்த படம் கமிட் பண்ண மாட்டேன். ஆமாம். ஸோ ஒரு படத்தை ஆரம்பித்து முடிக்கிற வரைக்கும் அடுத்த படம் கமிட் பண்ண மாட்டேன். அது முடிஞ்சு ரிலீஸ் ஆகி தேட்டரில் போய் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் கமிட் ஆகும். அதுக்கப்புறம் தான், ஏன்னா அதுக்கப்புறம் இன்னொரு படம் கமிட் அந்த மூடு வராது. இது நீங்கள் உண்மையாக போயான்னு சொல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமாம் உண்மையாக சொல்ல. இது நான் சொல்கிறேன். இதில் எது உண்மை எது போய் நம்ம எபிசோட எண்டில் கண்டுபிடிப்போம். இதுல இந்த ஜிம் கொஞ்சம் நம்ம சிந்திக்கிற ஒரு விஷயமா ஈஸியா கண்டிப்பா மாதிரி இருக்கா? சரி, ஓகே சார். நீங்க நான் கமிட் பண்ற படங்கள் ரொம்ப கம்மி. அதுல எனக்கு முக்கியத்துவம் இருக்கா, ஹீரோ ஹீரோயினுக்கு அப்புறம் என்னோட கேரக்டர் இருக்கான்னு பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா எவ்வளவு பெரிய ஸ்டார் படமா இருந்தாலும் ஒத்துக்க மாட்டேன். அப்படி நீங்க சிச்சுவேஷன் நடந்திருக்குன்னு சொல்ல வரீங்க? அப்படிதான் இருக்கேன். இது உண்மையா போயான்னு கண்டுபிடிக்கிறோம். அது நீங்க கண்டுபிடிங்க. நான் பெரிய படங்களை நடிக்கிறதே இல்லைன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கேன் மேல. ஆமா, அதுக்கு காரணம் என்னன்னா, எலிக்கு தலையா இருந்தாலும் இருப்பேனே தவிர புலிக்கு வாழா இருக்க மாட்டேங்கிற கான்செப்ட்ல இருக்கிறதுனால தான் நான் பெரிய நடிகர்கள் படத்தை உண்மையிலேயே தவிர்க்கிறேன். ஏன்னா எனக்கு அதுல முக்கியமான கேரக்டர் கிடைக்காது அப்படிங்கிறதுனால. ஸோ சின்ன படங்கள்ல எனக்கு பெரிய கேரக்டர் கிடைக்குது. ஸோ அதனால பெரிய படங்களை தவிர்க்கிறதான காரணம் இதுதான். அப்படிதான் போயிட்டு இருக்கேன் வாழ்க்கை. அப்படிதான் முதல் உருட்டு. 2வது ஒவ்வொரு படத்தோட கிளைமேக்ஸுக்கு ஒரு டைரக்டர் எவ்வளோ டென்ஷனில் ஒரு படத்தை இயக்குவாங்களோ அதேமாரி இந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகி ஆகணும், இது மீம்ஸ் ஆகி ஆகணும், இது சோஷியல் மீடியா டெம்ப்ளேட் ஆகி ஆகணும் அப்படிங்கிற வெறியில் ஒவ்வொரு காமெடி சீனும் முடிகிற வரைக்கும் நான் ஒரு கிளைமேக்ஸ் எடுக்கிற டைரக்டர் மாதிரி டென்ஷனில் இருப்பேன். 3வது, காலையில் வீட்டை விட்டு வெளில போகும்போதும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி என்னுடைய மனைவிக்கு முத்தம் கொடுத்தான் முடிப்பேன். ரைட்டு. இதில் போய் இல்லை, ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு போய் தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால விடலாம் சார். நீங்கள் இந்த கிளைமேக்ஸ் அப்படின்னு சொன்னதுனால உலகத்திலேயே கிளைமேக்ஸில் மக்கள் விழுந்து விழுந்து சிரித்த ஒரு கிளைமேக்ஸ் நீங்கள் நடித்த ஒரு கிளைமேக்ஸ் ராஜா. இல்லை, நான் சொல்கிறது
6 மணி காலையில 6 மணி இருக்கும். அது கிளைமேக்ஸ் இல்ல, அது கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ்னா தேசிங் ராஜா தான். தேசிங் ராஜால ஒரு வில்லன் கண்ணம் செயலுக்கு சாங் ஆடிக்கிட்டு சேர்ஸ், அதாவது அந்த 2020 சென்னை சூப்பர் கிங்ஸ் போடுற காஸ்டியூமை அப்படியே போட்டுட்டு சேர்ஸ் கேர்ள்ஸோட டான்ஸ் ஆடிட்டே இருப்பான், படம் முடிஞ்சிடும். உலகத்திலேயே எந்த படத்துல அப்படி இல்லாது. ஆமா, நீங்க சொல்ற அந்த அன்னைக்கால 6 மணி காமெடி எனக்கு தெரிஞ்ச ரீசன்ட் பாஸ்ட்ல அந்த மாதிரி ஒரு இவ்வளோ ப்ரொலாங்டு காமெடி தைரியமா ஒரு படத்துல ஒரு பிஃபோர் கிளைமேக்ஸ் மாதிரி வச்சு அது இவ்வளோ சமயம் ஒர்க் அவுட் ஆனதும் பயங்கர. ஒரு படத்தையே ஒரு காமெடி, ஒரே ஒரு காமெடி தான் காப்பாத்துச்சு. அது வந்து வேலை வந்து தேவையில்ல காரணம் தான். ஆக்சுவலா வந்து அந்த மாதிரி காமெடிகள் அமையிறது வந்து ஒரு நடிகர்களுக்கு பெரிய கொடுப்பினை வேணும். எனக்கு ஒரு ஏரா இருக்கும் இல்லையா தமிழ் சினிமாவில், ரவி மரியானா யார் அப்படிங்கிறதுக்கு. ரவி மரியானா யார் தெரியுமா? பளிச்சுன்னு அன்னை காலைல 6 மணி காமெடி டென்ஷன் ஆவாரு அப்படிங்கிற ஒரு பிராண்டு நான் இறந்ததுக்கு அப்புறமே இருக்குங்கிறது எனக்கு பெருமை விஷயம். அது வந்து நாட் ஓன்லி தமிழ் சினிமா, உலகத்திலேயே ஒரு 18 நிமிஷம் வச்ச காமெடி தான். 18 நிமிஷமா? 18 நிமிஷம் அந்த காமெடி தெரிஞ்சே கூட தெரியாது எனக்கு. அந்த ஃபீலிங் கூட இருக்காது. அந்த காமெடிக்கு ரசிகர் ஷோ மண்டபம்லாம் இருக்கு, வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்கு. அந்த காமெடியை வந்து எத்தனை முறை பார்த்தோம் தெரியுமா? 1000 முறை பார்த்தோம், 2000 முறை பார்த்தோன்னு சொல்ற ஆட்கள்லாம் இருக்காங்க. இந்த காமெடி எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, என் ஒய்ஃபோட சண்டை, இல்லை என் கணவனோட சண்டை, என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சின்ன மோதல் அப்படின்னா மன உளைச்சல போய் இந்த காமெடியை போட்டு உட்காந்துருவேன், அது முடியிறப்ப என்னோட ரிலாக்ஸ் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்ற பல நண்பர்கள் அந்த லிஸ்ட்ல என்ன சேர்த்துக்கங்க. இல்ல ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார், அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது இந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் காமெடி தமிழ் சினிமால அதிகமா எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. அது வந்து வேற மாதிரி ஸ்டைல் எடுப்பாங்க. ஒரு சீனுக்கு 5 நிமிஷம் தான் ஃபுட்டேஜ், 300 அடி தான் ஃபுட்டேஜ், 400 அடி தான் ஃபுட்டேஜ், லிமிட்டடா ஸ்கிரீன் பிளே பண்ணும்போது எந்த டைரக்டரும் எந்த கிரியேட்டரும் ஒரு 20 நிமிஷம் ஒரு காமெடியை வந்து கன்சீவ் பண்ணவே மாட்டாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு மிஸ்டர் எழில் சார். அவருக்குள்ள தைரியம் தான். அந்த படத்தோட ஹீரோ வந்து அவருக்கும் ஹேட்ஸ் ஆஃப் விஷ்ணு விஷால் சார். அவர் தான் ப்ரொடியூசர் அந்த படத்துக்கு. நம்ம ஒரு 20 நிமிஷம் ஸ்கிரீன்லயே இல்லையடா அப்படிங்கிற கவலை இல்லாம இந்த படத்தை இது ஹிட் பண்ணோம், உயிரை கொடுத்து நடிச்சிருக்காங்க, இதை வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ விட்டு கொடுத்ததுனால தான் அந்த காமெடி வந்து. சார் நான் இன்ஃபேக்ட் தப்பா நினைக்க கூடாது, பட் எனக்கு அந்த சீன்ல அந்த முடியறப்போ ஹீரோ உள்ள ஒரு பச்சை வந்துட்டாரு அப்படின்னு இருக்கும். என்னடா அது சார், தேவையில்லாம ஆளுங்க உள்ள வந்துட்டாங்க. நானே டைலாக் சொல்லிருப்பேன், இன்னும் 1 நிமிஷம் கழிச்சு வந்து உன் குரங்கு வித்தையை காட்டியிருந்தேன், நான் பல கோடி அதிகரியா இருப்பேன்டா, மறுபடியும் உழைச்சி சம்பாதிக்க வச்சிட்டீங்க. அது எங்களோட ஃபீலிங்கும். அமேசிங் சார். சார் உங்களுக்கு சார் இப்போ நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இந்த ஆடியன்ஸ்லாம் நீங்க சோஷியல் மீடியாவில் பார்க்குறப்போ ஒரு படத்துல யார் சினிமாட்டோகிராஃபர், யார் எடிட் பண்றாங்க, இந்த எடிட்டிங் ஸ்டைல் இப்படி இருக்கு, டைரக்டர் வந்து இப்படி ஏன் பண்றாரு, இந்த மாதிரி ஸ்டைல்ல பண்றாரு, இந்த படத்துல என்ன டீகோட் பண்ணலான்னு ஒரு டைரக்டருக்கான அங்கீகாரமும் மரியாதையும், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரு டைரக்டரோட பாப்புலாரிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அது இந்த காலத்தில் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. லைக் முன்னாடி ஒரு 15 வருஷம் முன்னாடி ஒரு டைரக்டருக்கு தர வேண்டிய அங்கீகாரத்தை விட இப்போ அந்த அங்கீகாரம் இன்னும் நல்லா கிடைக்குது அப்படின்னு தோணுது. நீங்கள் வந்து நிறையா பேரால் உங்களோட சீரீஸ் ஆஃப் ஹிட்ஸ், இவ்வளோ கண்டினியூஸாக ஹிட்ஸ் கொடுத்த டைரக்டர்ஸ் லிட்டரலி தமிழ் சினிமாவில் ரொம்ப கம்மி. அப்படி இருக்கிற ஒருத்தர் வந்து இந்த சோஷியல் மீடியா அந்த டயத்தில் இருந்ததுன்னா உங்களோட விஷயத்தில் எவ்வளோ டீகோட் பண்ணியிருக்கலாம், எவ்வளோ ஹிட்ஸை பற்றி பேசியிருக்கலாம். நீங்கள் இப்போ இருக்கிற அந்த டைரக்டர் மேலே இருக்கிற அந்த ஃபோக்கஸ் பற்றி எப்படி பார்க்குறீங்க? அந்த காலகட்டங்கள் வேறு. இப்போ பாரதிராஜா, சேரன், விக்ரம் சார், பாக்கியராஜ் சார், அந்த காலகட்டங்கள் வேறு. அப்போ அப்படின்னா உங்களுக்கு 16 வயதுன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகி அடுத்த ஒரு வாரத்தில் தமிழ்நாடு முழுக்க பாரதிராஜா அப்படிங்கிற பேர் பிரபலம் ஆயிடுச்சு. அதே மாதிரி மௌன கீதங்கள் அப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. அடுத்த ஒரு வாரத்தில் எங்கே பார்த்தாலும் பாக்கியராஜ் புது வருஷம் படம் ரிலீஸ் ஆகுது. யார் இப்போ அந்த விக்ரமன். அப்போல்லாம் ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா டக்குன்னு டைரக்டர் பேர் வந்து மக்கள் மனசில் பதிவாயிரும். இன்றைக்கி படம் ஹிட்டுங்கிறாங்க, நல்லா ஓடுதுங்கிறாங்க, அந்த ஹீரோட யாரும் தெரிஞ்சிருது. ஆனால் ஒரு டைரக்டர் பேரை போய் மக்கள்கிட்ட போய் சேர மாட்டேங்குது. இப்போ சேரல நினைக்கிறீங்களா? சேரல. நீங்கள் இன்றைக்கி ஒரு நல்லா ஓடுற படம் டக்குன்னு பப்ளிக்கை கேளுங்க, டேரக்டர் யாருன்னா தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நிறைய டேரக்டர் வந்துட்டாங்க, நிறைய கேமராமேன்ஸ், நிறைய மிஸ் டேரக்டர். அப்போல்லாம் எம்எஸ் விஸ்வநாதன், இளையராஜா, ஒருவங்க சங்கர் கணேஷ், தேவா இப்படி தான் இருப்பாங்க. இன்றைக்கி ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு மிஸ் டேரக்டர், ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு எடிட்டர் வராங்க. அப்போ நிறைய பேர் வரும்போது மக்கள் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியல. கரெக்ட். அந்த காலத்தில் மொத்தமே 20-25 டேரக்டர் 20 டேரக்டர் இருந்திருப்பாங்க. கரெக்ட். வெற்றி இன்றைக்கி நிறையா சிங்கர்ஸ் மாதிரி தான். சிங்கர்ஸும் அப்படி தான். அப்போலாம் பார்த்தா டைட்டில் பாருங்கள் நீங்கள், எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜானகி, கரெக்ட், டிஎம் சௌந்தரராஜன், சுஷீலா, இதுதான் வந்துட்டே இருக்கும். இல்லைன்னா எல்லாரும் ஈஸ்வரி, வாணிஜரம். இப்போது யார் எந்த குரலும் யாரும் கொடுக்கல. அப்போலாம் நாங்களாம் ஒரு பாட்டு கேட்கும்போதே இது ஜானகி பாடினது, இது எல்லாரும் ரிசீவ் பண்ணது,
இப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ முடியல. காரணம் நிறைய இப்போ அதிகமாக உள்ளே வராங்க. அது ஒன்று சார். இன்னொன்று சார், நீங்கள் சொன்ன வரேன். இன்றைக்கி படம் பண்ணுற டைரக்டரை விட படம் பார்க்குறவங்க அறிவாளியாக இருக்காங்க, ஒத்துக்கணும். ஏன்னா நான் ஒரு படம் ஆரம்பிக்கிறேன் சார். நான் படம் ஆரம்பிக்கிறது முடிச்சு ரிலீஸ் பண்ணுறதுக்கு 6 மாதம் ஆகும். இந்த 6 மாதத்தில் நான் என் படத்தில் மட்டும்தான் நான் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் போனால் ஏதோ 2-4-5 படம் இடையில நான் பார்ப்பேன், அவ்வளோதான். ஆனால் நான் ஒரு படம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அதை பார்க்க ஆடிச்சு வரான்ல, அவன் 50 படம் பார்த்துட்டு வரான். கண்டிப்பாக. அதுவும் வேற வேற மொழியில் இருக்கிறதுலே பெஸ்ட்டு ரேட்டிங்கை பார்த்து. நான் ஒரு படத்தில் ட்ராவல் பண்ணி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறேன், அதில் படம் பார்க்க வருவேன். அதுக்கு முன்னாடி 50-60 பல லாங்குவேஜில் பார்த்துட்டு உள்ளே வரும்போது என்னை விட அறிவாளி. கரெக்ட். அப்போ நீங்கள் கேட்டிங்களே, அப்போ வந்து படம் பார்க்க வந்து படம் பார்ப்பாங்க, என்ன கதை என்ன வசனம் அதிலே இருப்பாங்க, அவன் சிந்திக்க மாட்டான். இன்னைக்கு டைரக்டர் சிந்திச்சதை விட படம் பார்க்குறவன் சிந்திக்கிறான். அவனுக்கு ஏன்னா அவனுக்கு அந்த அறிவு வந்துருச்சு. இப்போ கரெக்ட், அறிவு வந்துச்சு. அப்போ எங்களோட ஆடியன்ஸ் அதிகம் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. கரெக்ட். அப்போ நான் ஒரு குறை நான் பண்ணும்போது அப்போலாம் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ டப்புன்னு அங்கே இங்கே பிரித்து எடுத்துறாங்க. அது காரணம் படைப்பாளியை விட படம் பார்க்குறவனுக்கு இன்னைக்கு நாலேஜ் அதிகமாக இருக்கும். அதனால தான் பிரித்து மேய்கிறாங்க. அப்போ நான் வந்து முன்ன மாதிரிலாம் ஈஸியாக படம் பண்ணிட்டு மக்களை ஏமாற்ற முடியாது. சம அனாலிசிஸில் இது. அப்போது நான் ஈஸியாக இன்றைக்கி ஆடியன்ஸை ஏமாற்ற முடியாது. நான் ஒரு ஹிட்டு கொடுக்குறோம்னா நான் ரொம்ப டெடிகேட் ஆகணும், நான் ரொம்ப யோசிக்கணும், ரொம்ப அனலைஸ் பண்ணணும். சும்மா கதை அப்படியே ஒரு திரைக்கதை இங்கே இன்டர்வல் விட்றோம், இங்கே கிளைமேக்ஸ் வைக்கிறோம், ஒரு சின்ன ட்விஸ்ட் வைக்கிறோம், இந்த ட்விஸ்ட் 1000 ட்விஸ்ட் பாட்டு வரான். பட் இந்த மாதிரி ஜனரஞ்சமாக இப்போ ஹிட் ஆயிருக்கிற படம் இல்லை சார் கருப்பு. என்ன ஒர்க் ஆயிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட உங்களுடைய ஜான்ரா அந்த கிட்டத்தட்ட இல்லையா? சில படங்கள் வந்து உணர்வுபூர்வமாக இருக்கும், சில படம் உணர்ச்சி பூர்வமாக இருக்கும். உணர்வு வந்து சென்டிமெண்ட்டு, அம்மா சென்டிமெண்ட், அக்கா சென்டிமெண்ட்டு, ஒரு இந்த மாதிரி இருக்கும். கரெக்ட். இது வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமானது. உணர்ச்சி பூர்வமானது நமக்கு ஒன்று தோன்றும், ஒரு அருள் வர்ற மாதிரியோ இல்லை ஒரு சாமி. நம்ம கருப்பு அப்படின்னா பக்கா பிஎன்சி படம் தான் அது. கரெக்ட் கரெக்ட். ஆனால் ஏலியன் நல்லா ஓடி இருக்கு சார். ஓடி இருக்கு. ஏன் ஓடுதுன்னா 2 விஷயம். ஒரு ஹீரோ இருக்காங்கல்ல, அப்படியே பார்த்து பழகுன ஒரு அதே கேரக்டர் அவன் வரும்போது பெருசாக அவங்களுக்கு இன்ஸ்பெக்ட் ஆகாது. இப்போ ஜெயசூர்யா சார் சிங்கமே 4 பண்ணிட்டார் போலீஸ் ஸ்டேஷனில். கரெக்ட். இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போட்டு ஒரு படம் பண்ணியிருந்தா அவங்களுக்கு ஒரு இது வராது. அப்போ சூர்யா வந்து ஒரு புதுசாக இருக்கு அவன் பார்க்குறதுக்கு, ஒரு கருப்பர் சாமி. அந்த தெய்வீக மேட்டர் கொஞ்சம் தெய்வீகம். இன்னொன்று ஒரு விஷயம், ஒரு ஹீரோவை புதுசாக பார்க்குறாங்க, அப்போ அது புதுசாக தெரியும் அவங்களுக்கு. இதே இன்னொரு 4 படம் இதே மாதிரி பண்ணாருன்னா ஓடாது. அதனாலதான் இப்பெல்லாம் 2 படம் பண்ணாலே ஓட மாட்டேங்குது. அப்போ ஒரு ஹீரோ புதுசாக காட்டும் போது கொஞ்சம் இதாகும். இப்போ நம்ம சார் ஒரு சின்ன செக்மெண்ட் சார், இதில் வந்து நான் என்ன பண்ணிருக்கோம், ஏஐ வச்சு ஒரு படத்தோட போஸ்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த படத்தில் நீங்கள் 2 பேர் இருக்கீங்கன்றதுனால இது உங்கள் 2 பேரோட சேர்ந்த டைரக்ஷன். இப்போ நான் ஒரு ஃபோட்டோ ஒன்று காமிப்பேன் உங்களுக்கு. இந்த படத்தோட இது ஒரு மூவி போஸ்டரோட டிசைன், சரிங்களா? இந்த படத்தை வந்து பேரரசு அவர்களும் ரவிமுறையும் சேர்ந்து இயக்குறீங்க. இந்த போஸ்டரை பார்த்துட்டு, ஏன்னா எங்களுக்கு நீங்கள் 2 பேரும் டைரக்டராக இருக்கிறதுனால உங்கள் மைண்ட் எப்படி வேலை செய்யுது, ஃபர்ஸ்ட் ஒன்லைன் எப்படி வருது, அந்த ஒன்லைன்லேருந்து எப்படி ஒரு கதை டெவலப் ஆகுதுன்றது மக்கள் லைவாக பார்க்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நான் இந்த போஸ்டர் உங்களுக்கு காமிப்பேன். பார்த்துட்டு ஒன்லைன் சொல்லணுமா? நீங்கள் 2 பேரும் ஒன்லைன் சொல்லி ஒரு சும்மா அந்த படத்தோட ஒரு ரஃப், நீங்கள் ஒரு லைன் சொல்லலாம், அப்புறம் நீங்கள் வந்து அது இதுக்கப்புறம் இது இப்படி போகலாம், இது எப்படி சொல்லிட்டு ஒரு ரஃபாக ஒரு க்ளோஷர் கொடுக்குறோம். ஓகே, இது வந்து சூர்யா அவர்களும் சிவகார்த்திகேயன் அவர்களும் சேர்ந்து நடிக்கிற படம். படத்தோட பேரு கங்கை கொண்ட சோழபுரம். கங்கை கொண்ட சோழபுரம் உங்களோட இதுல தான் போட்டிருக்கேன் படத்தோட. இருங்க 2 பேரும் ஒரு நிமிஷம் ஒரு கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு இல்லைன்னா எப்படி பண்ணலாமா சார்? நாங்க இது நீங்க ஒரு லைன் சொல்லுங்க, அதுல இருந்து இவர் எப்படி போலாம்னு சொல்லிட்டோம், அப்புறம் நெக்ஸ்ட் நீங்க எப்படி சொல்லுங்க. நீங்க ஒரு லைன், ஒரு சீன், அவர் ஒரு சீன், ஓப்பனிங் சீன், ரைட், ஓப்பனிங் சீன் ரவிமரியா சார். அப்புறம் நீங்க அதோட ஃபாலோ அப் வந்து பேரரசு சார் அப்படியே ஒரு 6 எழுதுற வரைக்கும் சொல்றேன், அதுக்கப்புறம் சார் சொல்றேன். கங்கை கொண்ட சோழபுரம் கிபி 17ஆம் நூற்றாண்டு. சிவகார்த்திகேயன் அவர்களும் சூர்யா அவர்களும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு பெரிய அரசனுக்கு மகன்களாக பிறக்கிறாங்க. அவங்களோட அப்பா திடீர்னு இவங்களுடைய சிறு வயதிலே இறக்குறாரு.
இறக்கும்போது மூத்த பையனானிய சூர்யா அவர்களுக்கு இளவரசனுக்கு பட்டம் சூட்டி அவரை மன்னராக்கிறாங்க. ஒரு மன்னராக்கினதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு இயற்கையாக ஒரு பொறாமை வந்துடுது. நம்ம கூட விளையாண்டவர், நம்ம கூட பள்ளிக்கூடம் வந்தவர், நம்ம கூட குருகுலம் வந்தவன் இன்றைக்கி வந்து நாட்டை ஆளுற ஒரு பொசிஷனில் உட்காந்துட்டா நம்ம இப்படியே உட்காந்துட்ருக்கோமே அப்படின்னு பல சூழ்ச்சி செஞ்சு 2 பேருக்குமான போராட்டம் தொடங்குது. அந்த காலத்திலேயே வந்து இந்த காலத்தில் எதிர்கட்சி இருக்கிற மாதிரி என்னுடைய அண்ணன் ஆட்சி சரியில்லை, அவரை மாற்றிட்டு என்னையை கொண்டு வாங்க, நான் நல்லாட்சி அமைக்கிறேன் அப்படின்னு சிவகார்த்திகேயன் சூர்யா சார் மேலே கம்ப்ளைண்ட் வைக்கிறார். மக்களை வந்து இவர் பக்கம் திசை திருப்புறாரு. இறுதியில் சூழ்ச்சியால் சூர்யா சார் கொல்லப்படுறாரு. கொல்லப்பட்டோடனே சிவகார்த்திகேயன் சூர்யா சார் கொல்லப்படுறார். சிவகார்த்திகேயன் அவர்கள் இளவரசனா பதவி வைக்கிறாரு. அதோட அந்த பீரியாடிக் முடிஞ்சது. இன்டர்வல்னு சொல்லிட்டு நவீனத்தில் ஆரம்பிக்கிறோம். அது செகண்ட் ஹாப். அது சொல்லுவா சார். அது முடிச்சு போறது ரொம்ப ஈஸி சார். முடிச்ச அவுக்குறது தான் கஷ்டம். ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார். நீங்க 2 பேரும் எப்படி யோசிக்கிறீங்க? இப்போ செகண்ட் ஹாப் சார், அது நவீனமோ அப்போ வச்சுக்கலாம். சூர்யா சார் அவரை கொன்று எங்கேயோ புதைச்சிட்டாங்க. ஓகே, இப்போ செகண்ட் ஹாப் பார்த்தா இவர் அரசராயிட்டார். இது நவீன யுகமா இல்ல பழைய யுகம்? பழைய யுகம். அரசராயிட்டார். அரசராயிட்டு இப்போ வந்து அந்த அரசரை உட்கார்ந்து செயல்படும்ல, அப்போ அண்ணன் உட்காந்து செயல்படுறதெல்லாம் எல்லாத்தையும் அப்படி வியூகம் சரி, எதிரில் வரும்போது எல்லாம் சமாளித்து அந்த நாட்டை காப்பாற்றிக்கிட்டார். இவர் ஆசையில் உட்கார்ந்தவர், மக்கள் சேவைக்க உட்கார்ந்தவர். அவரும் மக்கள் சேவைக்க சிம்மாசனில் உட்கார்ந்தாரு. இவரும் பொறாமையிலையும் ஆசையிலையும் இவன் உட்காருது, நம்மளும் உட்காருவோம் அப்படின்ட்டு ஆசையில் சிம்மாசனில் உட்காந்துட்டார். ஆசையில் உட்கார்ந்தவனுக்கு பொறுப்பு வராது, இது வராது. அந்த அனுபவிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, யாரடி நீ மோகினி, இந்த மாதிரி ஒரு சாங், அந்த மாதிரி சாங்ல அப்படி போயிட்டு இருக்காரு. இப்போ ஒரு இடத்துல யுத்தம் வருது சார். எதிர் நாட்டு மன்னர் வந்துட்டான். இப்போ அவன் வர்றான். இப்போ இவருக்கு யுத்த இது தெரியல, ஏன்னா ஆசைக்கு வந்தவர் தானே. ஆமாம், இப்போ நாட்டை காப்பாற்ற முடியாமல் சூழ்நிலை வந்துடுதோ அப்படி இருக்கும்போது அவன் ஃபுல்லாக அந்த அரசர் வந்து எல்லாம் வச்சு உள்ள லாக் பண்ணிட்டான். கடைசியாக சிவகார்த்திகேயன், அவங்க ஒய்ஃபு, மகாராணி எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வரும்போது வந்து நிற்கிறார் சார் சூர்யா. வந்து நிற்கிறார். ஐயோ பிள்ளரிக்கும் அந்த சில்லறை நேரம் வந்தானா இவன் கொள்றதுக்கு ஆள் அனுப்பினா சார். அப்போ தான் தெரிஞ்சது சூர்யாவுக்கு ஃப்ளாஷ்பேக்கில். அப்போ என் தம்பி வந்து இந்த அரியணையில் உட்காரக்கு ஆசைப்பட்டான், நான் எங்கிட்ட சொல்லி தான் கொடுத்துருப்பேனே, என்னை கொண்டாத்தான் உட்காரணும் நினச்சானா, அப்போ நான் செத்ததாக இருக்கட்டும் அப்படின்ட்டு செத்தாதான் நடிச்சிருக்கார். ஓகே, நடிச்சிருக்காரு. ஆனால் அண்ணனை போய் புறாம போட்டு இப்படி பண்ண கடைசி அண்ணன் வந்து எல்லாத்தையும் நாட்டு அரியாசனம் ஆள் எல்லாத்தையும் விட்டுட்டு செத்துனா வருது எங்கேயோ நாடோட தெரிஞ்சிருக்காம. இப்போ நாட்டுக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது வந்து நின்றுட்டான். ஓகே, நின்று இப்போ வந்தான் வாடான்ட்டான். இப்போ அண்ணனும் திம்சி வந்து எதிர்நாட்டு ஆசிரியர் அடிச்சு விரட்டியாச்சு. விரட்டினதுக்கப்புறம் இப்போ சிம்மாசனம் யாருக்கு? இப்போ தம்பி விட்டுக்குறான். நீ தான் மன்னனுக்கு தகுதி, நீ தான் ஆளுமைக்கு தகுதி, நீ தான் நாட்டு ஆளணும். ஆசைப்படுறவனும் பேராசைப்படுறவனும் பதவி அனுபவிக்க நினைக்கிறவங்களாம் சிம்மாசனில் உட்காந்தா நாடு குடிச்சிடா போகணும். அண்ணே நீ உட்காருனாப்புல. நான் சொன்னான், இல்லை உனக்கு அனுபவம் வந்துருச்சு, இதுக்கப்புறம் நீ உன்னை நாட்டை காப்பாற்ற முடியும். என்னைக்கு நீ உணர்ந்துட்டியோ உனக்கு அனுபவம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீ உட்கார், நான் தான் தளபதி, நீ தான் மன்னன் அவன்கிட்ட உட்கார். அண்ணன் வந்து திருப்பி தளபதி இருந்தால் மண்ணை உட்கார வச்சேன் சார். சூப்பர். எனக்கு செம ஜாலியா இருந்து நான் சூப்பரா நவீனத்துல மாத்திரம்னா இது நம்ம கங்கையோட சொல்ல நவீனத்துல கொண்டு வரணும். நவீனத்தை செகண்ட் ஹாப் மாத்திரம்னா எப்படி வரும்னா, பீரியாடிக்கல்ல சிவகார்த்திகேயன் வந்து சூழ்ச்சி செய்து சூர்யாவை கொன்று மன்னன் ஆனார். நவீனத்துல ஃபர்ஸ்ட் சீனே வந்து சட்டசபையில் ஓபன் பண்றோம். இது நவீன முதலமைச்சர் சிவகார்த்திகேயன் இருக்காரு, எதிர்கட்சி தலைவராக வந்து சூர்யா இருக்காரு. இப்போ ஃபர்ஸ்ட் ஹாப்ல இவர் என்னென்ன சூழ்ச்சியெல்லாம் பண்ணாரோ அந்த சூழ்ச்சிக்கெல்லாம் இவர் செஞ்சு எதிர்கட்சி தலைவரை செஞ்சு மக்களை திசை திருப்பி இவர் முதல்வரானார். சிவகார்த்திகேயன் தோற்றார். வாழ்க்கை ஒரு வட்டம் என்பதே அங்கே
2 கதையும் நல்லா இருக்கு. நீங்க என்ன கொஞ்சம் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இந்த கதை யாரா எடுத்தா காப்பிரைட்ஸ் எங்களுக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன், இந்த கதையை நீங்களே தயவுசெய்து எடுங்க. கண்டென்ட் வந்து வேணும். மக்கள் சேவை மனப்பண்பு உள்ளவனும் பொறுப்பானவனும் ஆளுமை உள்ளவனும் தான் ஆட்சிக்கு வரணுங்கிறது கண்டென்ட். ஓகே, அடுத்து இது நீங்க கடைசியா இந்த லைன் சொல்லி முடிச்சதுனால, அதை தவிர இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஆளுமையிலே ஆட்சியில உட்கார்ந்து இருக்கிறதுனால, அவரு இப்போ அவர் கோடம்பாக்கம் ஏரியா டயத்துல அவருக்கு அந்த மைண்ட்ல இருந்துச்சா? அண்ட் அங்கிருந்து இப்போ நம்ம முதலமைச்சராக வந்திருக்கிற விஜய் அவர்களுக்கு எப்படி மனப்பான்மை, எண்ணங்கள், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்களுக்கு அதை பார்க்குற விதம். இல்லை சார், நம்ம வந்து அப்போ படம் பண்ணும்போது அவர்கிட்ட கண்டுபிடிக்க முடியல. ஆனா அப்ப இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? இருந்திருக்கலாம். ஏன்னா அது இல்லாம திரும்பி வராது. இது இல்ல, அந்த கோடம்பாக்கம் ஏரியா ஒட்டிக்கிட்டு வரையான்ற சிச்சுவேஷன் உங்களுக்கு தானே? ஆமா ஆமா ஆமா. சோ அதுல அவருடைய அது கதை, அந்த சிச்சுவேஷன் தான் தவிர அவருக்கும் பர்சனல் லைஃபுக்கும் சம்மந்தம் இல்லை. அது என்னோட கதை ஓட்டம். அது நடிச்சார், அவ்வளவுதான். ஆமா. அந்த நேரத்தில் அவங்க அப்பாவுக்கு அந்த எண்ணம் இருந்துச்சு, அரசியலில் ஃபியூச்சரில் இறக்கி விடணுங்கிற எண்ணம் இருந்தது. அது உணர முடிச்சு. அதனால் இது முடியல. ஆனால் அந்த ஒரு இது இல்லாமல் இது வராது சார். இந்த மேஜிக் நடக்காது. உங்களுக்கு எம்ஜிஆர் வெளிப்படுத்திட்டார். அப்போ எம்ஜிஆர் வந்து பாடல்கள் மூலியமும் கதைகள் மூலியமாகவும் நான் வந்து படகோட்டின்னு படம் எடுப்பார். படகோட்டினா அவங்க ஆளாக்குவார். ரிச்சாக்காரன்னு படம் எடுப்பார். ரிச்சாக்காரன் பண்ண அம்மாவில் நடிச்சிருவான். விவசாயின்னு படம் எடுப்பார். விவசாயி பண்ண அவராக நடிச்சிருவாங்க. இது அவர் ஸ்கிரிப்ட் பண்ணார். நம்ம வந்து மக்களுக்கானவன், ஏழைகளுக்கானவன், ஏழை எளியவர்களுக்கானவன், உழைப்படைக்கானவன் ஒரு கட்டமைப்பு வச்சு அந்த நம்பிக்கையை வரவழைச்சார். ஆமாம். இவர் வந்து உள்ளே இருந்திருக்கு. சினிமாவில் சொல்லி வரணும் இல்லை, உள்ள மனசுக்குள்ளே ஆசைட்டு இருந்திருக்கலாம். அது இல்லாமல் வந்திருக்காரு. நம்ம விஜயகாந்த் அப்படி தான். விஜயகாந்த் அவர்களும் மக்களை நேசிப்பார் ரொம்ப. அது ரொம்ப அவங்க தொண்டர்லாம் பார்த்தா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சொந்தக்காரமாக தான் பார்ப்பார். அப்போ அவங்களுக்கு நாட்டு மக்களுக்கு ஏதோ பண்ணணும்னு அவருக்கு ஒரு இருந்துச்சு. அடுத்த இது இல்லாமல் ஒரு அரசியல் வந்து யாரும் ஜெயிக்க முடியாது. ஒன்று நம்ம சும்மா வந்து ஒரு அது எப்படின்னா அதுக்கு பரம்பரை இருக்கும். அப்போ முதல்வர், அடுத்த முதல்வர், அப்படி தான் வர முடியுமே தவிர இப்படி தனியால் அந்த ஒருத்தர் வர்றது இருக்கணும். மக்கள் தலைவான ஒருத்தர் படம் எடுத்ததுனால இவரு ஃபியூச்சர்ல ஏதாவது எண்ணங்கள், சிந்தனைகள் ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கா சார்? எனக்கா சத்தியமா பிள்ளை எதுவுமே இல்லை. அப்படி சொல்றவங்க தான் ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுவாங்க. கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லா. இந்த மக்களே இதெல்லாம் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. சொன்னாரு என்ன, எங்க அப்பா உங்கலாம் இருக்கணும், நானும் வரணும் அவசியமா? கரெக்ட் கேட்டார்ல. கேட்டார்ல யாரு என்ன தெரியல, பட் நீங்க சொல்லிருக்கீங்கன்னா கேட்டிருப்பாரு. நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் அடிப்படையில் ஒரு கட்சியில கொள்கை பிரபுத்துவ இருக்கேன். அப்படியா? ஆமா ஆமா, 9 வருஷமா இருக்கேன். ஆமா ஆமா. சும்மா தானே? சீரியஸா உண்மை இது. அப்படியா? ஆமா ஆமா. ஆனால் இது வரைக்கும் நான் தமிழ் சினிமாவில் நான் இந்த மாதிரி ஒரு பெரிய அரசியல் கட்சியில் கொள்கை பிரபுத்துவ இருக்குன்னு சொன்னதே கிடையாது. நீங்க நம்புற மாதிரி யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அரசியல் வேறு, சினிமா வேறு நான் பார்ப்பேன். அதனால தான் இப்போ விஜய் சார் வந்து முதலமைச்சர் ஆனோடனே ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஓடி போய் மொதல் 2 நாளுக்குள்ளேயே பொக்கே கொடுத்தேன் நாங்கள் எல்லாம் தான். ஏன்னா சினிமா வேறு, அரசியல் வேறுன்னு பிரித்து பார்க்குற சக்திகளுக்கு இருக்குது. ஆனால் நான் இன்னைக்கு மக்கள் தலைவான ஒரு படம் நடித்து, ஹீரோ நடித்து ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்குன்னா, நாங்கள் வந்து மக்கள் தலைவா படத்தோட கதையும் இப்போ இருக்கிற தாவேக அரசை நீங்கள் கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு படம் எடுத்துருக்கீங்க அப்படின்னு அதுதான் பரவலாக பேசிக்கிறாங்க. அது உண்மை இல்லைன்னு எத்தனையோ இதில் சொல்லியாச்சு. நாங்கள் இது நம்ப மாட்டுறாங்க. அதனால தான் இப்போ நான் எந்த புரியுது உங்களுக்கு? புரிஞ்சுங்க. எப்படினாலும் இது வந்து நான் வந்து அஇஅதிமுக கொள்கை பிரபுத்துவ செயலாளர். அதுதான் உண்மை. நான் விஜய் சாரை போய் பார்க்கும்போது எல்லாருமே வந்து ரவிமரியா அவர்கள் தாவேக்கால இணைஞ்சிட்டாங்கன்னு எங்க கட்சியை சேர்ந்த குரூப்லேயே போட்டாங்க. நான் அதுக்கு பதில் சொல்லலை. இதுவரைக்கும் நான் சேர்ந்துட்டேன் சேரலன்னு பதில் சொல்லலை. ஏன் சொல்லணும்? எனக்கு அடிப்படையில் விஜய் சார் மேலே ஒரு அன்பு உண்டு. ஏன்னால் தமிழ் சினிமாவில் முத என்னுடைய பேர் வந்ததே, அதாவது துணை இயக்குனர்னு பேர் வந்ததுலேயே ஃபர்ஸ்ட் படம் வந்து விஜய் சார் கூட நான் பண்ண படம் தான். அதாவது குஷி படம் தான். அன்னையிலேருந்து என்னை அவர் டைரக்டர் ஆக்கணும்னு ஆசைப்பட்ட வரைக்கும் அவரோட நட்பு எனக்கு இருந்திருக்கு. ஜில்லா படம் வரைக்கும். அப்பார்ட் ஃப்ரம் அரசியல் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் சினிமாவில். அதனால நான் தேர்தல் பிரச்சாரத்தில் கூட வந்து விஜய் சாரை பற்றி ஒரு வார்த்தை நான் பேசினதில்லை, தப்பாக பேசினதில்லை. இன்ஃபேக்ட் எலெக்ஷன் டயத்தில் ரவிமரியா வந்து இப்போ விஜய் சாரை புகழ்கிறாருன்னு போட்டு தாவேக்காவில் உள்ள நண்பர்களே வந்து பதிவே போட்டாங்க. என்ன புகழ்றாருன்னா, விஜய் சார் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு அங்கமாக இருக்கார், ஒரு அண்ணனாக இருக்கார், ஒரு தம்பியாக இருக்கார், ஒரு சகோதரனாக இருக்கார்.
கண்டிப்பாக அவருக்கான ஒரு இடம் இருக்குதுன்னு நான் சொன்னது, ஒரு வீடியோவில் சொன்னதை எடுத்து அவங்க போட்டாங்க. அப்போ கூட அதிமுக கேட்டாங்க, என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னாங்க. ஏங்க நான் என் மனசில் பட்டதை பேசினேன், நீங்கள் அதை கம்பேர் பண்ணக்கூடாது. அவர் மேலே எனக்கு எப்பயுமே வந்து ஒரு அன்பு தான் இருக்குது. நீங்கள் அப்போல்லாம் என்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் இப்போ படம் ரிலீஸ் ஆனே நம்ம அதிமுகவில் இருக்கோம், ஆனால் தாவேகா பற்றி கிண்டல் அடிச்சுக்கோன்னு படம் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. அது இல்லைங்கிறது நான் இந்த களத்தில் பேசுகிறப்போ இந்த மாதிரி ஒரு கதைன்றப்போ ஆப்வியஸாக இது ஒரு பிரச்சனை ஆகும்னு தெரியும்ல சார்? இல்லை, அதான் சொல்ல வரேன். கரெக்ட், நல்ல கொஸ்டின்ஸு. இந்த படத்தை ஸ்கிரிப்ட் ரைட்டர் மிஸ்டர் ராம்தேவ் இந்த படத்தை உருவாக்குறது 2 வருஷத்துக்கு முன்னாடி. என்கிட்ட கதை சொன்னது 1 வருஷத்துக்கு முன்னாடி. 1 வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் கலங்கிறது நான் ஆரம்பிக்கவே இல்லை, ரைட்டா? அப்புறம் இந்த படம் சென்சார் ஆனப்போ யார் முதலமைச்சருங்கிறது தெரியவே தெரியாது யாருக்குமே. எடப்பாடியார் வர போகிறாரா, மு.க. ஸ்டாலின் ஐயா வர போகிறாங்களா, இல்லை விஜய் சார் வர போகிறா, எதுவுமே தெரியாது. சென்சார் வாங்கின அன்னைக்கு மே 1 சென்சார் வாங்குகிறோம், அப்ளை பண்ணுறோம். 4 வந்து விஜய் சார் சிஎம் வர்றாரு. அப்போ இந்த படம் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் சிஎம்மாக இருந்தாலும் அவர் தான் சொல்கிறாங்கன்னு சொல்லணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிஎம்மாக இருந்தால் கூட அவர் தான் சொல்கிறாங்கன்னு வரும். யார் ஆட்சி அமைச்சாலும் அவங்கள தான் சொல்கிறான்னு வரும். இப்போ தாவேக்கு ஆட்சி அமைச்சதுனால இந்த மக்கள் தலைவர் படமும் இந்த தாவேக்கு ஆட்சியை கிண்டல் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு ஆகிப்போச்சு. இதுதான் உண்மை. அதுக்கு இன்னொரு காரணம் மக்கள் தலைவான்ற பேரு கூட. தலைவா தனியா தலைவா. எம்ஜிஆர் அவர்கள் வந்து தலைவன் ஒரு படம் நடிச்சாங்க, விஜய் சார் தலைவான ஒரு படம் நடிச்சாங்க. கரெக்ட். மக்கள் தலைவன் வச்சு அந்த இவங்க 2 பேரும் பெரிய ஸ்டார் இல்லையா, அந்த படத்தோட டைட்டில் ரீச் ஆகுதுன்னு தான் வச்சு. டைட்டில் என்ன விட்டுருக்குன்னா, இப்போ தலைவன் எம்ஜிஆர் நடிச்சது, தலைவன் எம்ஜிஆர் தான். தலைவா விஜய் சார் நடிச்சது, அதில் தலைவாங்கிறது விஜய் சார் தான். இதில் மக்கள் தலைவாங்கிறது, இதில் மக்கள் தான் தலைவன் சொல்கிறோம். அதில் மக்களே நீ தலைவா, நீ தான் தலைவன். அதனால இந்த டைட்டிலும் ஒரு கதை சொல்லுவது. அதாவது ஒரு காலத்தில் வந்து மன்னன் எவழியோ மக்கள் எவழியும் இருந்துச்சு. இப்போ இருக்கிற தேர்தல் கலாச்சாரம் மக்கள் எவழியோ மண் எவழியோ மாற்றிட்டு இருக்கு. அதை உடைச்சார் விஜய் சார். அது வந்து உண்மையிலே பெருமைக்குரிய விஷயம். நான் வந்து அப்பாற்பரமா கட்சியில் நான் அவரை ரொம்ப ரசித்த விஷயமே, சாதி மத பார்த்து அவர் யாருக்கும் சீட்டு கொடுக்கல, பொருளாதார பின்னணி இருக்குன்னு பார்த்து சீட்டு கொடுக்கல, குறிப்பாக பணமே யாருக்குமே ஓட்டுக்கே கொடுக்கக்கூடாதுன்னு பெரிய ஒரு இதாகவே பண்ணார். அதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஓப்பனாக சொல்கிறேன். அந்த விஷயத்தை பிரேக் பண்ணதில் ஹேட்ஸ் ஆஃப் டு விஜய் சார். சூப்பர் சூப்பர் சார். நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியை இந்த செம இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒன்று, இவரது பாட்டு புலமை, இனிமே இவர்கிட்ட இந்த கேமை பற்றி பேசவே கூடாதுன்னு. அண்ட் 2வது, உங்க 2 பேருக்கு ஒரு அருமையான ஸ்கிரிப்ட், சூப்பர் ஸ்கிரிப்ட். நவீன நக்கீரன் சிவன் கூட வெல்ல முடியாது இல்ல, கஷ்டம். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது இவருக்காக கஷ்டப்பட்டு 2-3 போடலாம். ஆனா அந்த பழனி கண்டுபிடிச்சலாம் மைண்ட் ப்ளோன் சார். இதுல ஒரு விஷயம் எனக்கு தெரியல உங்களுக்கு, இது பேரரசு வெர்சஸ் ரவிமேரியா. நீங்களா இயக்குனர் சங்கத்தின் பொருளாளர் திரு பேரரசு அவர்களும் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் துணைத் தலைவர் ரவிமேரியா அவர்களும் மோதல்னு ஆரம்பிங்க. இல்ல அப்படி போட்டுருவோம், அவ்வளவுதான். இப்ப நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அங்க ஸ்ட்ரைட்டா அந்த இடத்துல நம்ம போட்டலாம். பட் பிஃபோர் இந்த ஷோ எண்ட் பண்ணதுக்கு முன்னாடி உங்களோட உருட்டல்களை வந்து நம்ம வெளிப்படுத்தி எது வந்து உண்மை போயின்னு சொல்லலாம் சார். நீங்க ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த ஜிம்மை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப கையெல்லாம் துடிக்குது. இப்போ நான் ஒத்துக்கணுமா உண்மை? இப்போ வந்து எது உண்மை நான் சொல்றேன். நீங்க எல்லாருமே ஜிம்முக்கு போறது ஹெல்த் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால எல்லாருமே டெய்லி ஜிம் போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க அது உண்மைன்னு நினைக்கிறேன். பொய்யா போச்சா? ஜிம்முக்கு வாக்கிங் போறதே பெரிய விஷயம். சரி, ஓகே. அடுத்து நிறைய படங்கள் பார்த்துட்டு அது கண்டிப்பா இல்ல. ஏன்னா உங்களோட இருக்கிற அந்த மண்மனத்துக்கும் இப்ப வர படத்துல அந்த மண்மனம் அது உருட்டு. தேர்ட் ஒன் வந்து அது உண்மை, ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல பாக்குற வரைக்கும் அடுத்த படம் கமிட் ஆகாம இருக்கு. இது வரைக்கும் ஒருத்தர் கூட பிரேக் பண்ணது இல்லையா சார்? இது வரைக்கும் ஒரு படம் முடிச்சுட்டு அடுத்த படம், ஒரு படம் இருக்கும்போது இன்னொரு படம் 2 போய் ஒரு உண்மை இல்ல. சூப்பர், ஓகே. இல்ல முதல்ல இந்த மக்களுக்கு தெரியாம ஒய்ஃப் கிட்ட கேட்கணும், ஏமா மனசாட்சியே நம்ம டெய்லி காலை என்ற இரவும் உங்களுக்கு தான் அம்மா உங்களுக்கு முத்தம் கொடுத்து தான் தூங்குன்றாங்களே, அது உருட்டு தானே? உருட்டு தான் இல்ல. அது என்ன, அவங்க இவருக்கு முத்தம் கொடுப்பாங்க. இல்ல அதாவது அவங்களோட ஆசையை சொல்லிக்கிறாங்க, இதை பண்ணிருக்கலாமே போயிட்டு வரமான்னு சொல்லுவேன். அது சென்டிமெண்ட். முத்தம் கொடுக்கறது இல்ல, முத்தம் கொடுக்கறது. ஓகே. பிகினிங் 2 வருஷம் இருந்துச்சு, கல்யாணம் ஆகி 2 வருஷம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சம்மதிக்கல, போயிட்டாங்க. பாக்கி 2 மீதி 2 உண்மைதான். அதாவது பெரிய ஸ்டார் படம் வந்தாலும் எனக்கு கேரக்டர் நல்லா இல்ல, அந்த மாதிரி நிராகரிச்சிருக்கீங்க, டிக்ளேர் பண்ணிருக்காரு. ஓகே. அப்புறம் வந்து ஒரு காமெடி சீனுக்கு ஒரு கிளைமாக்ஸ்க்கு ஒரு டைரக்டர் எவ்வளவு தூரம் டென்ஷனா உழைப்பாரோ அந்த அளவுக்கு உழைப்பேன். அது உண்மை. அப்படியா சார்? இல்லைன்னா
வில்லன் நடிகருக்கு இவ்வளவு காமெடி யூடியூப்ல இருக்கு. ஒரு வில்லன் நடிகருடைய காமெடி லைன் எல்லாம் டெம்ப்ளேட் ஆகுது, மீம்ஸ் ஆகுதுன்னா அதுக்கு எவ்வளவு பெரிய உழைப்பு இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு பாட்டு போட்டி வச்சுங்க, அப்ப எவ்வளவு தூரம் 1 லட்சம் பாட்டை மைண்ட்ல வச்சு பாக்குறோம்னா எத்தனை காமெடிலாம் வந்திருக்கு இந்த டெக்ஸ்சர்ல. இது வராம ஒண்ணு இருக்குன்னு திங்க் பண்ணுவோம்ல, அப்படி வந்ததுனாலதான் இன்னைக்கு நீங்க சொல்ற காமெடிலாம் இந்த நிலைச்சு நிற்குது. அப்ப நான் வந்து ஒவ்வொரு காமெடிக்கும் ஒரு கிளைமாக்ஸ் உடைக்கிற மாதிரி தான் உடைக்கிறது உண்மை. சூப்பர் சார், அமேசிங் சார். உங்க 2 பேரையும் சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மக்கள் தலைவா படம் சூப்பரா போயிட்டு இருக்கு ஆல்ரெடி, அண்ட் இது வந்து நல்லபடியா போனோம். அண்ட் இந்த படத்தை வந்து தாவேகா பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் அனைவரும் பார்க்கலாம். ஏன்னா இது அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சிக்காரனும் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கட்சிக்காரல மக்கள் பார்க்கலாம், ஏன்னா அது மக்கள் தான் தலைவா அப்படின்ற ஒரு கண்டென்ட்டை இதுல அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்கியமா சார், நம்ம ஊர்ல ஒரு நல்ல அருமையான குணச்சித்திர நடிகர் ஹீரோவா நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா கிடைக்குது. ஸோ அதனால இந்த படம் மூலமா, வயசெல்லாம் இல்லை சார், அதெல்லாம் வந்து எங்க தான் இருக்கீங்க. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி நல்ல அருமையான நடிகர்கள் அவங்களுக்கு லீட் கேரக்டர் வரணுன்றது. ஏன்னா ஹாலிவுட்ல இது ரொம்ப காமனா நடக்குது, பாலிவுட்ல கூட கொஞ்சம் தான் நடக்குது, மலையாளத்துல ரொம்ப நல்லா நடக்குது. ஸோ நம்ம ஊர்ல இந்த மாதிரி இன்னும் நிறைய நடிக்கணும். அண்ட் உங்க படங்கள் சீக்கிரம் வரணும். உங்களோட அந்த பஞ்ச் டயலாக்லாம் நான் திருப்பி கேட்கணுன்ற ஆசையோட இருக்கேன். ரவி மரியா சார், பேரரசு சார், தேங்க்யூ சோ மச் ஃபார் பீயிங் ஹியர். தேங்க்யூ பாலாஜி, தேங்க்யூ சோ மச். புதியுகம் நேயர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றியும் வணக்கங்களும். தேங்க்யூ சார். உங்களுக்காக எங்களோட டைல் ஸ்பான்சர் வின்தாரா கிளப் வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட் வவுச்சர். ஆல்ரைட், இன்னைக்கு நம்மளுடைய வின்தாரா கிளப் வழங்கும் ஆஃப் த ரெக்கார்ட் வித் MKBல டைரக்டர் ரவி மரியா மற்றும் டைரக்டர் பேரரசு ரொம்ப சூப்பரா பேசினாங்க. அடுத்த எபிசோட்ல another amazing கெஸ்டோட உங்களை சந்திக்கிறேன். Until then, this is MKB saying bye.